வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ரோஸ் மொபைலை பற்றி எதுவும் பார்க்க போகிறதில்ல. ரொம்ப நாளாக நான் பேசுறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ரொம்ப நாளாகவே எனக்கு கொஞ்சம் புக்கு படிக்கிற பழக்கம் உண்டு. புக்கு படிக்கிறதுனா ரொம்ப அறிவோட தெளிவோடு படிக்கிறது இல்லை, ஏதோ படிப்பேன், இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா படிப்பேன். நிறையா இப்போ ஒருத்தங்களோட வரலாறு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லாவே படிப்பேன், நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நிறையா மோட்டிவேஷன் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நல்லா படிக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நான் படித்து ரொம்ப சிரிச்சிட்டேன். லைப்ரரி போயிருந்தேன். முனைவர் ஆர் ராமநாதன் எழுதிய நாட்டுப்புற பாடல் களஞ்சியம் இந்த புக்கு நான் படித்தோன்னா அது வேற ஒரு உலகத்துக்கு கூப்பிட்டு போகும். வேற ஒரு உலகம்னா இப்போ நம்ம படம் பார்க்குறோம், அவங்க காட்டுறது தான் அது. தென்னை மரம்னா இத்தனை தென்னை மரம் தான் இருக்கணும், இப்போ இதுதான் தென்னை மரம் தோப்பு, காலங்காலமாக ஒரு இது கொண்டு வந்திருப்பாங்க, இந்த ஊர் இப்படி தான் இருக்கும் அந்த மாதிரி. இதை இப்போ புக்கு படிக்கிறோன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு எண்ணம் தோணும். இப்போ நான் படிக்கிறேன்னா இப்போ ஒரு ஆத்தங்கரை ஓரம் அப்படின்னா எனக்கு ஒரு விதமான ஆத்தங்கரை ஓரம் என்னோட கற்பனையில் வரும். இப்போ இன்னொருத்தங்க படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி வரலாம். இதே வேற ஒரு ஜேனர்லேருந்து இன்னொருத்தங்க படித்தாங்கன்னா அவங்களுக்கு வேற மாதிரி தோணும். இந்த மாதிரி நம்மளோட கற்பனை வளத்தை ஒவ்வொருத்தங்களுக்கும் வித்தியாசமாக உருவாக்கி விடும். இது அந்த நேரம் தோன்றதோட விட்டால் பரவாயில்ல, நைட்டு தூக்கத்தில் கனவாக வரும். அப்படி கனவா காலையில் எழும்பி அந்த மாதிரி இருக்குன்னா காலையில் எழும்பி எங்கடா போச்சுன்னு தேடுற அளவுக்கு இருக்கும். பைத்தியக்காரமாக ஒரு சில இது உள்ள நம்மளை நல்லா டீப்பாக உள்ள இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி இருக்கும். அதில் அந்த மாதிரி நான் இந்த புக்கில் என்ன நாட்டுப்புற பாடல் களஞ்சியம் இந்த புக்கில் என்னன்னா நிறைய அந்த காலத்து பாட்டு. இப்போ குறிப்பாக என்ன பாட்டுன்னா சடுகுடுக்குன்னு ஒரு பாட்டு போட்டு விட்டுருக்காங்க. சடுகுடுல வந்து நில்லுன்ட்டு ஒரு ஹெட்டிங்கில் சடுகுடு சப்பான் சண்டைக்கு நிற்பான் டைன் தப்பான் வந்து நில்லுன்ட்டு ஒரு பாட்டு. அந்த எதுகு மூனையோட அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி இது படிக்கும்போது சிரிப்பாக தான் இருக்கும். கபடி மேட்ச்சு, கபடியில் இதுலேயே குடுகுடு சேலம், குப்பை சேலம், வேலி மேலே வெங்காயம், வாயில் வச்சா சாராயம். இதோட அர்த்தம் என்னங்கிறது நமக்கு தெரியல, ஆனால் வாசிக்கும் போதே அந்த சிரிப்பு வந்துடுது. மனுஷன் தேடி இருக்காருன்னா எல்லாம் ஒரு வருஷம் 2 வருஷம் பழைப்பு கிடையாது, பல வருஷமா இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இவ்வளோ பாட்டு இருக்குன்னா எத்தனை பேர்த்து பார்த்து எப்படிலாம் எழுதியிருக்கணும். அதாவது விளையாட்டுக்குன்னு ஒரு பாட்டு, உடற்பயிற்சிக்குன்னு ஒரு பாட்டு, ஒப்பாரி பாட்டு, வேற என்ன சொல்ல, ஆறாரோ பாட்டுலாம் குழந்தைங்களை தூங்க வைக்க எவ்வளோ விதமான பாட்டு. இன்னைக்கு அப்படிதான். எப்படா கல்யாணம் இந்த ஹெட்டிங்ல ஒரு பாட்டு. டப்பா டப்பா தகர டப்பா எப்படா கல்யாணம், மாசம் பிறக்கட்டும் மல்லிகைப்பூ கட்டட்டும், குளத்தில கொக்கு கோழிப்பீய நக்கு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் படிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பு வந்துக்கிட்டே இருக்கும். நான் போகிறேன் சைனாங்க, அதோ பார் மைனா ஆஸ்பத்திரி கொயினா, எங்கப்பா நைனா நான் போகிறேன் சைனா. இந்த மாதிரி என்ன சொல்லன்னு தெரியல, நான் சொல்கிற அளவுக்கு தெரியல. நல்ல புக், முடிஞ்சால் நீங்களும் வாங்கி படித்து பாருங்கள். நான் பூந்தமல்லி லைப்ரரியில் எடுத்துகிட்டு வந்தேன். பக்கத்தில் லைப்ரரி இருந்தால் இந்த புக்கு போய் எடுத்து ஒரு நேரம் வாசித்து பாருங்க. நல்லா ஃப்ரீயாக சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அர்த்தம் புரியணும்னு தேவையில்லை, அதை வாசிக்கும் போதே தெரியும் உங்களுக்கு. ஆமாம்.